அனைவருக்கும் வணக்கம். உலகத்தை மாற்றக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் எதுவென்றால் கல்விதான் என்று கூறி இன்றைய வகுப்பில் புதியதாக வந்திருக்கின்ற என்எஸ் 2023 சாப்டர் 17 ஆஃப் அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஏற்கனவே ஐபிசிலையும் இதே சாப்டர்லாம் இருந்தது. ஓகேவா? அதாவது சொத்துக்கு எதிரான குற்றங்கள் பற்றி சொல்லுகின்ற இது அத்தியாயம். எந்த பிரிவிலிருந்து எந்த பிரிவு வரை உள்ளது? ஆஸ் பர் பிஎன்எஸ் என்றால் செக்ஷன் 303 டு செக்ஷன் 334. அதே மாதிரி ஏற்கனவே 378லேருந்து 462 இருந்தது. சரி, இப்போது இந்த அத்தியாயத்தில் பிஎன்எஸில் புதியதாக சேர்க்கப்பட்டிருக்கின்ற பிரிவு எது என்றால் 304 ஸ்நாச்சிங், பறித்தல். அதில் சப்செக்ஷன் 1, 2 2 சப்ஜெக்ட் இருக்குது. ஒன்று வந்து டெஃபைனிங் செக்ஷன், ரெண்டாவதுல பனிஷ்மெண்ட்டு, என்ன அஃபென்ஸு, அதுக்கப்புறம் அதுக்கான பனிஷ்மெண்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். இது நியூலி ஆடட். சப்செக்ஷன் 1 என்ன சொல்லுது? தெஃப்ட் இஸ் ஸ்நாச்சிங் இஃப் in order to commit theft the offender suddenly or quickly or forcibly seizes or secures or grabs or takes away from any person or from his possession any movable property. இப்போ ஒரு கேள்வி கேட்பாங்க. இப்போ சப்போஸ் இப்போ 304 அட்ராக்ட் ஆக வேண்டும் என்றால் the property is movable or immovable அப்படின்னா it shall be movable. அசையும் சொத்தாக இருக்க வேண்டும். அசையா சொத்து இதில் 304க்கு வருமானா வராது. அப்போ we have to know what is movable property, where it has been defined, எங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் ஏற்கனவே 22ல் இருந்தது வாட் இஸ் மூவல் ப்ராப்பர்ட்டின்னு. இப்போது செக்ஷன் 2ல் சப்செக்ஷன் 21ல் சொல்லியிருக்காங்க. அதில் விட நான் மூவல் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் மூவல் ப்ராப்பர்ட்டி சொல்ல வரல. இதை தவிர எக்ஸப்ட் லேண்ட் அண்ட் திங்ஸ் அட்டாச் டு த எர்த் ஆர் பர்மனன்ட்லி ஃபாஸ்டன் டு எனிதிங் விச் இஸ் அட்டாச் டு த எர்த், திஸ் இஸ் எ மூவல் ப்ராப்பர்ட்டி ஆஸ் பர் டிஃபைன் இன் பிஎன்எஸ் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 21. அப்போ என்னது? இந்த பூமியோடு ஒட்டி இருக்கின்ற அனைத்தும், அதே போன்ற இந்த பூமியோடு ஒட்டி உள்ளவற்றில் அங்கே நிரந்தரமாக ஒட்டப்பட்டிருக்கின்ற அனைத்துமே இது என்ன பண்ணுறோம்? மூல ப்ராப்பர்ட்டி இல்லை. இதை தவிர அப்படின்னா அர்த்தம் மீதி எல்லாமே வந்து மூல ப்ராப்பர்ட்டி. அப்போ இந்த 304க்கு அட்ராக்ட் ஆகும். அதை முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போது இது அப்படியே படவிலத்தோடு பார்த்துட்டு போகிறோம், ஈஸியாக புரியும். என்ன சொல்கிறாங்க? இப்போ இது ஒரு நபர் இருக்கார். ஒரு நபரிடமிருந்து, இந்த நபரிடமிருந்தோ இல்லை ஒருவருடைய சுகாதாரத்திலிருந்தோ இவர் வைத்துக்கொண்டிருக்கிறார். இவருடைய சுகாதாரத்திலிருந்து அல்லது ஒரு நபரிடமிருந்து என்ன பண்ணுறான்? ஒரு அசையும் பொருளை என்ன பண்ணுறான்? இவன் திருட வேண்டும். உதாரணம், இவன் திருட வேண்டும் எண்ணத்தோடு இந்த லேடியிடமிருந்து என்ன பண்ணுறான்? ஒவ்வொன்றா செய்கிறான். திடீரென்று அல்லது என்ன பண்ணுறான்? அதை விரைவாக உடனடியாக என்ன பண்ணுறான்? குயிக்லி அப்படின்றான். அல்லது என்ன பண்ணான்? அந்த பொண்ணு பார் பிடிச்சி இழுக்குது, விடுறான்னு என்ன பண்ணுறான்? முடியாது என்ன பண்ணுறான்? ஃபோர்ஸ்ஃபுல்லி வலுக்கட்டாயமாக அந்த என்ன பண்ணுறான்? அந்த ஹேண்ட்பேக்கை பார்க்குறான், நிறைய பணம் செயின்லாம் இருக்குதுன்னு, அதை வலுக்கட்டாயமாக என்றான். அதே பண்ண செக்யூர், அது என்ன பண்ணுறான்? அப்படியே நான் பாதுகாத்து வைத்துக் கொள்கிறான். அவனே எல்லாம் பிடுங்குறான், பொருள் என்ன பண்ணுறான்? அவன் அசையும் அந்த சொத்தினை பாதுகாத்து வைத்துக் கொள்கிறான். அப்படி வைத்துக் கொண்டாலோ என்ன பண்ணான்? கிராப்ஸ் அப்படின்னா வந்து அவனிடமிருந்து அதை பறிக்க வேண்டும். அதை அபகரித்தல் சொல்கிறாங்கல்ல, லேண்ட் கிராப் சொல்லும், அபகரிக்க வேண்டும். அதனால் யாரின் பொருளை அபகரித்து கொண்டாலோ டேக்ஸ் அவே சொல்கிறாங்கல்ல, காஃபி ஷாப்லாம் டேக்ஸ் அவே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அது மாதிரி இந்த பொருள் என்ன பண்ணான்? இங்கே வந்து எடுத்துகிட்டு ஓடிடுறா பாரு, எடுத்துகிட்டு ஓடுறான். டேக்ஸ் அவே அந்த பொருளை எடுத்துக்கொண்டு ஓடுகிறார். ஃப்ரம் அதான் இவ்வாறு அவன் இந்த ஒரு நபரிடம் இருந்து அல்லது ஒரு நபருடைய சுகாதாரத்திலிருந்து இந்த பொருள்களை இவ்வாறு இந்த வகையிலே அவன் எடுத்துக்கொண்டு சென்று விட்டால், எப்போவோ திருட வேண்டும் என்ற எண்ணத்தோடு சென்று இவ்வாறு செய்து விட்டால் இது எதில் வரும்? எந்த குற்றத்தில் வரும்? எந்த பிரிவின்படி இவர் தண்டிக்கப்படுவார்? ஆஸ் பர் நியூலி
வந்திருக்கின்ற பிஎன்எஸ் 2023 என்றால் 304 ஆஃப் பிஎன்எஸ் 2023. அப்போ என்ன பண்ணோம், முதல்ல என்ன பண்ணேன், திருட வேண்டும் என்ற எண்ணத்தோடு பண்ணோம். அப்படி திருட வேண்டும் எண்ணத்தோடு செல்கின்ற போது இந்த குற்றவாளியானவன், இந்த அஃபண்டர் ஆனவன் இந்த மாதிரியாக சடன்லி, குயிக்லி, ஃபோர்ஸ்ஃபுல்லி, செக்யூரிட்டி கிராப்ஸ் இவ்வாறாக ஒரு சுவாதீனத்திலிருந்து அவரிடமிருந்து எடுத்துக்கொண்டால் இது ஸ்நாச்சிங் என்று வந்துவிடும், பறித்தல் என்பதில் வரும் என்று சொல்கிறது. சரி, சப்செக்ஷன் 1 முடிஞ்சிச்சு. இப்போ சப்செக்ஷன் 2 என்ன என்றால், ஃபார் திஸ் அஃபென்ஸ் வாட் இஸ் த பனிஷ்மெண்ட், என்ன தண்டனை இவ்வாறு ஸ்நாச்சிங் செய்து விட்டால் சொல்லுவாங்களே, செயின் ஸ்நாச்சிங், போலீஸ் எல்லாம் பண்ணலாம். செயின் ஸ்நாச்சிங்னா அதுக்கு தேர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன். இப்போ பிஎன்எஸ்ல தேர் இஸ் எ ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன், செயின் ஸ்நாச்சிங் அப்படின்னா நம்ம 304 பிஎன்எஸ் 2023. இப்போ சப்செக்ஷன் 2 என்ன சொல்லுது, வாட் இஸ் த பனிஷ்மெண்ட் ஃபார் தட் அஃபென்ஸ் ஆஃப் ஸ்நாச்சிங் என்றால், whoever commits snatching, அந்த மாதிரி பறித்தலில் ஈடுபடுகின்ற எவர் ஒருவரும், இங்கன்னா அது செய்கின்ற எவர் ஒருவரும் பனிஷ்மெண்ட் என்ன தண்டனை படி என்றால், எய்தர் டிஸ்கிரிப்ஷன் அப்படி என்றால் என்னது, கடுங்காவல் தண்டனையோ அல்லது கடுங்காவல் தண்டனைனா அது வித் ஹார்ட் லேபர், அல்லது சிம்பிள் இம்ப்ரிஸ்மெண்ட்னா மெய்க்காவல் தண்டனை. ஓகே, இதில் இரண்டில் ஏதாவது ஒன்று என்ன பண்ண நடுவர் அவர்கள் அவருடைய டிஸ்கிரிப்ஷன் பவரை பயன்படுத்தி பண்ணலாம். மே எக்ஸ்டெண்ட் டு 3 years, 3 ஆண்டு காலம் வரை நீடிக்கக்கூடிய. அப்படி என்ன பண்ணலாம், 6 மாதம் கொடுக்கலாம், 1 மாதம் கொடுக்கலாம், ஆனால் 3 மாதத்திற்கு தாண்டாத அதுவரை நீடிக்கக்கூடியதான். ஆண்டு மேலும் அப்போ அண்டுன்னு அர்த்தம் 6 இல்லைங்க, ஆண்டு வந்தான்னு அர்த்தம் கண்டிப்பாக சிறை தண்டனையோடு ஷல் ஆல்சோ லைபிள் டு ஃபைன், அதனுடன் கண்டிப்பாக அந்த நடுவர் அவர்கள் அபராத்தை விதிக்க வேண்டும். இவ்வாறு என்ன பண்ண, இப்போ நீதிமன்றம் இருக்குது, இப்போ ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு இப்போ வந்து 304 பிஎன்எஸ் 2023 ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்க, 193 சப்செக்ஷன் 3 பண்ணிட்டாங்க. பிறகு எல்லாம் முடிஞ்சு ட்ரையல் முடியுது. இவரை தண்டிக்க வேண்டும் என்று யார் இந்த ஸ்நாச்சிங்கில் 304 தண்டனை கொடுக்கணும்னு நடுவர் நினைத்து விட்டார்கள் என்றால் என்ன தண்டனை, 3 years, மே எக்ஸ்டெண்ட் டு 3 years அண்ட் ஆல்சோ லைபிள் டு ஃபைன். சரி, அப்புறம் இப்போ இது ட்ரையல் எங்கே நடக்கும், என்ன காக்னிசபிளா, நான் காக்னிசபிளா, பெயிலபிளா, நான் பெயிலபிளா, ட்ரையபிள் பை எந்த கோர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே பாருங்கள், காக்னிசபிள் ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லிட்டேன். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இது வந்து பாருங்கள் இங்கே ஜி வருதுல்ல, அதனால் 2(1) ஜியில் காக்னிசபிள் அஃபென்ஸ். அதே மாதிரி ஜிஓன்னு ஞாபகம் வச்சுங்க, முன்ன சிஎல் ஞாபகம் வச்சுருப்போம், காக்னிசபிள் நான். இப்போ வந்து ஜி, இந்த ஜிக்கு அப்புறம் ஓ பார்த்தீங்கன்னா ஓவில் வந்து நான் காக்னிசபிள் இருக்கும். நான் காக்னிசபிள் தான், அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஹேஸ் நோ அத்தாரிட்டி டு அரெஸ்ட் எ பர்சன் வித்தவுட் வாரண்ட். இங்கே என்ன பண்ணலாம், ஆஸ் பர் ஷெட்யூல் 1 டைமிங் இன் போஸ்டில் இருக்கலாம், பெரிய போலீஸ் ஆஃபீஸர் வித்தவுட் வாரண்ட்டை அரெஸ்ட் பண்ணலாம். சரி, அடுத்த நான் பெயிலபிள் செக்ஷன் 2(1)(c)யில் இருக்கும். அதே மாதிரி செக்ஷன் 4(8) நவ் இஃப் யூ வி ஒன் ஃபைல் எ பெயில் அப்ளிகேஷன் பிஃபோர் கோர்ட் ஃபார் நான் பெயிலபிள் அஃபென்ஸ்னா ஆஸ் பர் பிஎன்எஸ்எஸ்னா 480 ஆஃப் பிஎன்எஸ் 2023. சரி, அதே மாதிரி எங்கே இருக்கும், காலம் 5 இருக்கும், விச் ஆர் ஆல் த பெயிலபிள் நான் பெயிலபிள் காலம் 5 ஷெட்யூல் 1 இருக்கும், அதை பார்த்துக்கலாம். நான் காமெண்டபிள், இது சமரசம் செய்து கொள்ள முடியுமா சார், செயின் ஸ்நாச்சிங் பண்ணிட்டான் சார், நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிடலாம், காம்பவுண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா என்றால் நோ. ஆஸ் பர் செக்ஷன் 359 சப்செக்ஷன் 9 பிஎன்எஸ்எஸ் படி இட் இஸ் நான் காமெண்டபிள், சமரசம் செய்து கொள்ள முடியாத குற்றம். சார் ட்ரையபிள் பை விச் கோர்ட், எந்த நீதிமன்றத்தால் இது விசாரணை செய்யக்கூடிய குற்றம் என்றால் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், ட்ரையபிள் பை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், எனி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், எந்த ஜுடிஷியல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் எனி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் சொல்லிட்டாங்க. இப்போ இதற்கான தொடர்புடைய பிரிவுகள் என்ன, எப்பவுமே வழக்கம் போல் பார்க்கணும்ல, பார்த்தா நமக்கு வந்து we will get the some more points or some more answers for our questions. இங்கே பாருங்கள் 112 பிஎன்எஸ் 2023 பெட்டி ஆர்கனைஸ்டு கிரைம். சரி, அடுத்து 303 பிஎன்எஸ்ல தெஃப்ட்டு, ஏன்னா தெஃப்ட்டு தான் இங்கே தெஃப்ட்டு, அதாவது திருட வேண்டும் எண்ணத்தோடு சென்று இவ்வாறெல்லாம் செய்கின்றப்ப ஸ்நாச்சிங் ஆகுது. அப்போ தெஃப்ட்டு 378 இப்போ 303 இருக்குது, அதுவும் நம்ம மூவல் ப்ராப்பர்ட்டி தான் கண்டிப்பாக இருக்கணும் அதுக்கு, ஓகேவா. சரி, அப்புறம் 2ல் சப்ஜெக்ட் 21 பிஎன்எஸ்ல மூவல் ப்ராப்பர்ட்டி ஏற்கனவே பார்த்துட்டோம், ஓகேவா. மூவல் ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொல்லிட்டேன் நான். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 23 ஆஃப் பிஎன்எஸ் எஸ் 2023 அது சென்டென்ஸ் விச் மேஜிஸ்ட்ரேட் மே பாஸ். இப்போ மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தால் என்ன பண்ணலாம், எவ்வளோ சென்டென்ஸ் பாஸ் பண்ணலாம்னா 3 years பாஸ் பண்ணலாம், 50,000 rupees ஆர் ஃபைன் ஆர் போத்து ஆர் கம்யூனிட்டி சர்வீஸ். அது கம்யூனிட்டி சர்வீஸ் என்னென்னு டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டோம். இது எல்லாம் தேர்வதற்கான அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்குள்ள அதிகாரம் பற்றி எங்கே சொல்கிறது 23 சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போ இந்த பிரிவு 304 பிஎன்எஸ் 2023
புதியதாக இப்போது ஆட் செய்திருக்கிறார்கள். எனவே இதில் இப்போ ஏபிபி எக்ஸாம் எழுதுகிறவங்களோ சிவில் ஜட்ஜ் எக்ஸாமுக்கு கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது நீங்கள் பல முறை இதில் என்னென்ன கேள்விகள் வரும் என்பதை நீங்களே தயார் செய்து தொடர்ந்து பயிற்சி செய்து வந்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.